2017 போடப்பட்ட டாஸ்மாக் வழக்குக்கு இப்போது ஏன் அமலாக்கத்துறை விசாரிக்கிறது என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறது, உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறது. ஹெல்மெட் போடாமல் போகிறதுன்றது தவறு என்றாலும் அது ஒரு சாதாரண 1000 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு தவறு. அந்த தவறுக்கு 10 போலீஸ் ஜீப்பில் போய் ஒரு ஜேர்னலிஸ்டோட வீட்டுக்கு போய் பைக்கை சீஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன? இரவு 11 மணிக்கு அவரது வீட்டுக்கு போக வேண்டிய தேவை என்ன? திரு அருண் அவர்கள் அப்பட்டமாக தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். அவர் துஷ்பிரயோகம் செய்வதை, தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்வதை தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? வேற கொஸ்டின்ஸ்? நீதிமன்றம் ஏதாவது போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிச்சயமாக நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்ற முறையில், இது ஒரு ஸ்டாச்சுட்டரி ஃபங்க்ஷன்ற முறையில் ஹோம் செக்ரட்டரிட்ட நான் இந்த கம்ப்ளைண்ட்டை பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஜெயபிரகாஷா இருக்கட்டும், திரு சத்யமூர்த்தி அவர்களாகட்டும், சம்பளத்துக்கு வேலை செய்யறதை தவிர அவங்களுக்கு நான் செய்கிற ஜேர்னலிசத்தில் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி மார்க்கெட்டில் ஜாப் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த கேமராமேன் என்ற முறையில் இன்னொன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் 5 மாதங்கள் கைதாகி சிறையில் இருந்தபோது இந்த விஷுவல் எடிட்டர்ஸும் சரி, கேமராமேனும் சரி, வெளியில் இருக்க மற்ற சேனல்களுக்கு வேலைக்காக போய் கேட்கும்போது சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்சிருக்கேன்னு அவர்கள் ஒருவருக்கும் வேலை கிடைக்கவில்லை. நான் 5 மாதங்கள் கழித்து மீண்டும் இந்த சேனலை தொடங்கி அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்கள வேலையில் வச்சுருந்தேன். அவங்க வீட்டுக்கு ராத்திரி 10-11 மணிக்கு போய் பைக்கு சீஸ் பண்ணால் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டாங்களா? ராணிப்பேட்டையிலே ஒரு பெண்ணு பாலியல் துன்புறுத்தல்னு சொல்லிட்டு போய் மாவட்ட எஸ்பி கிட்ட புகார் அளிக்கிறாங்க, ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் கிட்ட புகார் அளிக்கிறாங்க. அதில் அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் அஃபென்ஸ் பண்ணின அந்த நபரை, தெய்வச்செயல் என்ற நபரை 1 மாதம் காவல்துறை கைது செய்யாமல் அலைய விட்டு அதற்கு பிறகு சாவகாசமாக அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்கும் வரை இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. 24/3/2025 அன்று எனது வீட்டிலே சாக்கடையையும் மனித மலத்தையும் அள்ளி வீசி அந்த குற்றவாளி வாணிஷ் என்ற சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணை 2 மாசமா கைது பண்ணாம நேற்று உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கிடைக்கும் வரை இந்த சிபிசிஐடி காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. அப்படி இருக்கும்போது ஹெல்மெட் போடலன்றதுக்காக ராத்திரி 11 மணிக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் வீட்டில் போயிட்டு பைக்கை சீஸ் பண்றாங்கன்னா என்ன ஆட்சி நடக்கிறது இந்த தமிழ்நாட்டில்? இதனால் தான் இந்த ஆட்சியை பொம்மை முதல்வரின் கீழ் நடைபெறும் ஆட்சி என்று மீண்டும் மீண்டும் நான் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறேன். 2026 தேர்தலில் இந்த பொம்மை முதல்வரை வீட்டுக்கு அனுப்பாமல் தமிழக மக்கள் ஓய மாட்டார்கள் என்பதை இந்த அரசும் இந்த அரசு அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவராஜன், உங்களுக்கே நன்றாக தெரியும், நான் தொடர்ந்து இந்த அரசை விமர்சனம் தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் முதல்வர் நீங்கள் தாராளமாக விமர்சனம் செய்யலாம் என்று சொன்ன பிறகும் ஒரு ஜேர்னலிஸ்ட் வீட்டில் ஹெல்மெட் போடலன்னு ராத்திரி 11:30 மணிக்கு போய் பைக்கை சீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்சியில் என்ன நடக்கிறது, அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எதுவுமே தெரியாமல் இந்த முதல்வர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்.